இந்த இரண்டாவது செக்ஷனில் இத்தனை பேர் இந்த காலையில் அதுவும் நீங்கள் கலந்து கொள்கிறத நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். வேதம் சொல்லுது, காலையில் ஆண்டவரை தேடுறதுக்குன்னு ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அப்போ காலையில் போய் கர்த்தர் சமூகத்தில் எழும்பி போய் நின்று யாரையும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரை சந்திக்கிறதுல ஒரு பெரிய பலன் இருக்குது. வெறும் இந்த 21 நாட்கள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலேயே இந்த காலையில் ஆண்டவரை பார்க்கறதற்குன்னு நம்ம எல்லாரும் டைமை ஒதுக்கிறோம். அதுதான் நல்லது. ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு ஒவ்வொரு பழக்கம் இருக்குது. சிலர் காலையில் எந்திரிச்ச உடனே மொபைலை பார்ப்பாங்க, சிலர் அலாரத்தை பார்ப்பாங்க, சிலர் தன்னுடைய பிள்ளைகளை பார்ப்பாங்க. உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கிராமத்து சைடு போயிட்டீங்கன்னா காலையில் அவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்ச உடனே வெளியே வர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நல்ல மூஞ்சியில் முழிக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துறீங்கன்னு தெரியல. எங்கள் வீட்டில் எல்லாம் அப்படின்னா எங்கள் அம்மா அன்னைக்கு சத்தம் போட்டே உள்ளே வருவாங்க, ஐயோ போச்சு அப்படின்னு. என்ன போச்சு அப்படின்னு கேட்டால், இவன் மூஞ்சியில் போய் இன்னைக்கு முழிச்சிட்டேனே, காலையில் இவளையே பார்த்துட்டேன், நான் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அந்த மூஞ்சியை பார்த்துட்டேன், அவ்வளோதான். இந்த மூஞ்சியை பார்த்துட்டேன்னா இன்னைக்கு முழுக்க கெட்ட நாள் அப்படின்ற மாதிரிலாம் நானே அவங்க சொல்கிறது கேட்டிருக்கிறேன். அப்போது உலகத்தில் இருக்கிற மனுஷங்க காலையில் ஃபஸ்ட்டு தாங்கள் பார்க்குற ஒரு மனுஷன் இல்லை ஒரு பார்க்குற ஒரு விஷயம் ரொம்ப நல்லதாக பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பைபிள் என்ன சொல்லுதுன்னா, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறார். அப்போது நம்ம ஒரு தீர்மானமே எடுக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் காலையில் எந்திரிச்ச உடனே நான் யாரை தான் பார்ப்பேன்னா உங்களை தான் நான் பார்ப்பேன் ஆண்டவரே, உங்கள் முகத்தில் முழிப்பேன். அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் படுத்து நித்திரை செய்தேன், நான் விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார், அவருடைய சாயலால் நான் திருப்தியானேன். காலையில் எந்திரிச்சு பெட்டில் உட்கார்ந்தா ஃபஸ்ட்டு யாரை தான் பார்க்குறாரு அப்படின்னா கர்த்தரையே பார்க்குறார். அதே போல் அவருடைய இருதயம் அப்படி தான் சொல்லுது. என்னென்னா நைட்டு படுக்கும்போது அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே படுக்கிறதுனால காலையில் எந்திரிக்கும் போது துதியினுடைய சத்தத்தோடையே அவர் எந்திரிக்கிறார். பாருங்க, உங்களுடைய நாள் முழுக்க நீங்கள் ரொம்ப பலனாக ஆக்டிவாக எந்த சூழ்நிலை வந்தாலும் சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா யார் முகத்தை பார்க்கணுன்னா கர்த்தர் முகத்தையே. இல்லைன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த 21 நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை சோதனை வந்தாலும் உங்களுக்கு அது பெரிய விஷயமாவே தெரியாது. ஏன்னா காலையில் ஆண்டவருடைய முகத்தை பார்த்துட்டீங்க, அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நமக்கு வெற்றியாகவே நடக்கும். ஆமேன். இந்த இரண்டாவது செக்ஷன்லையும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் வைத்தார். இந்த 21 நாட்களும் ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் சொல்லி நாம் எல்லாரும் அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாமா? அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இரண்டாவது செக்ஷன்ல ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இந்த இடத்துல ஒரு பெரிய சூழ்நிலை ஒன்று உண்டாகிறது. அப்படின்னா சீரிய நாட்டினுடைய ராஜா தன்னுடைய சிப்பாய்களை எல்லாம் எலி தீர்க்கதரிசியையும் அவனுடைய வேலையாளையும் பிடிக்கிறதற்காக அதிகாலையிலே அவர்களை அனுப்பினார்கள். ராத்திரி அவங்க அந்த இடத்தை எல்லாம் பார்த்து இவங்க காலையில் எழும்பி வெளியே வரும்போது அவங்கள அரெஸ்ட் பண்ணி, இல்லைன்னா எப்படியாவது அவங்கள தன்னுடைய கைகளில் விலங்கு போட்டு தன்னுடைய ராஜாவினிடத்துல ஒப்புவிக்கணுன்றதுக்காக வர்றாங்க. ஏன் இந்த தீர்க்கதரிசியை அவங்க பிடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ராஜாவுக்கு அந்த சீரிய நாட்டு ராஜா அறைக்குள்ள பேசுகிறது எல்லாத்தையும் இவர் அழகா தீர்க்க தரிசனமா சொல்றாரு.
அந்த நாட்டு ராஜா இந்தந்த இடத்துல எல்லாம் கொத்தளங்களை போட்டிருக்காரு, அங்கெல்லாம் நீங்க போக வேண்டாம், அங்கெல்லாம் பத்திரமா இருங்க, அங்க ஒரு 10 பேரை அனுப்பிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். இந்த மாதிரி சீரிய நாட்டு ராஜா வந்து அறையிலே, பள்ளி அறையிலே என்னென்னலாம் சொல்றாரோ எல்லாமே இந்த ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டதுனால சீரியர்கள் வந்து ஜெயமே கொள்ளாம போறாங்க. அப்பதான் ராஜா கேட்கிறாரு, நம்மளே யாராவது ஒருத்தன் உளவாளி இருக்கிறானா? ஏன் அப்படின்னா, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போய் சொல்றாங்களே, நம்ம பள்ளி அறையில பேசுறது அந்த ராஜாவுக்கு எப்படி தெரியுது? அப்பதான் அங்க ஒருத்தன் சொல்றான், அந்த மாதிரி உளவாளி எல்லாம் யாரும் இல்லை, அவர்களிலே ஒருவன் தீர்க்கதரிசி இருக்கிறான், நீங்க என்ன பேசினாலும் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துவாரு, அவன் போய் அந்த ராஜாவுக்கு சொல்றான். அதனால அந்த மனுஷனை பிடிச்சிட்டீங்கன்னா நம்ம இந்த இஸ்ரவேலரை ஜெயிச்சிடலாம் அப்படின்ற அந்த காரியம் பேசப்பட்டதுனாலதான் இந்த தீர்க்கதரிசியை பிடிப்பதற்காக இப்ப காலையில ரதங்களோடு அநேக ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க. காலையில் அவனுடைய வேலைக்காரனாகிய கேயாசி கதவை திறந்து பார்த்தா அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி நிறைய குதிரை வீரர்கள் இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது. உடனே அப்படியே சத்தம் போட்டு, ஆண்டவனே நம்ம மரிச்சிட்டோம், நம்ம ஆண்டவர் நம்மளை எதிரியினுடைய கையில ஒப்பு கொடுத்தாரு, பாருங்க நம்மளை சுற்றி நிறைய பேர் நிக்கிறாங்க, நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், ஆனா நம்மை பிடிப்பதற்காக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்பதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, இல்ல இல்ல, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆமேன் சொல்லுங்க. நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்திலே வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்க கடந்து போகிற சூழ்நிலை இப்படிப்பட்டதா இருக்கலாம். உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு எதிராக இருக்கிற சவால்கள் வந்து பெரிய வல்லமை உள்ளதா இருக்கலாம். உங்க கண்ணுக்கு முன்னாடி அது ரொம்ப பெருசா தெரியலாம். அதையும் உங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்க ரொம்ப சின்னவர்களாகவும், நீங்க ரொம்ப குறைஞ்சவங்களாகவும், உங்கள்கிட்ட பலனே இல்லாதது மாதிரியும், உங்கள்கிட்ட ஆள் பலம் பணபலம் எதுவுமே இல்லாதது மாதிரியும், ஆனா எதிரில் நிற்கிற பிரச்சனைக்கு பெரிய பலம் இருக்கிறது மாதிரியும் ஒருவேளை நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீ அதை விசுவாசிக்க வேண்டாம். அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும், அந்த பிரச்சனையை பார்க்கலும், அந்த சவாலை பார்க்கலும் உங்களோடும் என்னோடும் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் பெரியவர். நமக்கு இருக்கிற பலன் பெரிய பலனா இருக்கிறது. ஆமென். சில நேரங்களிலே நமக்கு இருக்கிற பலனை வந்து உலகத்துல யாரும் கண்டுபிடிக்க முடியாது, நம்மளும் சில நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாது. பாருங்க, அந்த எதிரியினுடைய ஆட்கள் வந்து சுற்றி வளைத்து நிற்கிறார்கள். அவங்க வந்து இவங்க 2 பேரை மட்டும்தான் பார்த்தாங்க. அவங்கள சுற்றி இருக்கிற அக்னி ரதமான குதிரை வீரர்களை அவங்க கண்ணு பார்க்கவே இல்லை. கேயாசியால கூட, வேலைக்காரனாலே கூட தனக்கு முன்பாக நிற்கிற அக்னி ரதத்தை கண்டுபிடிக்க முடியல. ஆனா தேவனுடைய மனுஷன் ஜெபம் பண்ணினதற்கு பிற்பாடுதான் அவனாலே பார்க்க முடியுது. அப்போ நீங்க ஒருவேளை உங்களை சுற்றி ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற பாதுகாப்பு, உங்களுக்காக வைத்திருக்கிற வழியை நீங்க சில நேரங்களில் அறியாம இருக்கலாம், அதை கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லி இந்த இடத்துல உனக்கு 10 பேரை வச்சிருக்கிறேன், இந்த இடத்துல உனக்கு 5 பேரை வச்சிருக்கேன்னு நமக்கு நிறைய நேரத்தில் சொல்ல மாட்டாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நீங்க 2 பேரா இல்லை, நீங்க தனியா இல்லை. எந்த சவாலை நீங்கள் சமாளிக்க போகிறீர்களோ அந்த சவாலை விட உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிற பாதுகாப்பு, உங்களுக்குள்ள இருக்கிற பலன் சின்ன பலன் இல்லை, அது பெரிய பலன். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த இரக்கம் செய்யும் வரை, இந்த கூட்டத்தை முடித்து போகும்போது உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவாலை நீங்கள் ஈஸியாக ஜெயிப்பீர்கள், நீங்கள் சுலபமாய் தாண்டுவீர்கள். அதை உங்களுடைய கண்களுக்கு முன்பாக அது சமாதானமாய் மாறும். ஏன் அப்படின்னா உங்களோடு கூட இருக்கிறது தேவ பலன், உங்களோடு கூட இருக்கிறது. ஆமென். உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்கலாம், உங்களிடத்துல என்ன இருக்குது, உனக்கு யார் இருக்கா, உனக்கு எந்த சொந்தக்காரருக்கு இருக்காங்க, எனக்கு இருக்கிற பலனை நான் காமிக்கவா, எனக்கு இருக்கிற திறமையை நான் காமிக்கவா, எனக்கு இருக்கிற ஆள் பலம் என்னன்னு உனக்கு தெரியுமா, எனக்கு இருக்கிற மனுஷ பலம் என்னன்னு தெரியுமா? உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் இப்படி இதே வார்த்தையிலே சொல்லி இருப்பார்களே, ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி வாக்கு கொடுக்கிறார், அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் உன்னோடு இருப்பவர்கள் அதிகம். ஹல்லேலூயா.
இந்த ஜபத்திலே இன்று வரைக்கும் நீங்க நிறைய பேர் நிர்மூலமாகாதிருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னா, நான் நம்புறேன் எதிரியினுடைய பலன் குறைவா இருந்ததுனால இல்ல, அவங்களுக்கு நிறைய பலன் இருந்துச்சு. ஆனா அவங்களை விட ஒரு படி கர்த்தர் உங்களை தலையை நிமிர பண்ணினார். ஆமென். நீங்க தாழ்ந்து போறதுனால, நீங்க இறங்கி போறதுனால உங்களிடத்துல யாருமே இல்லைன்னு எதிரி நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இல்ல ஆண்டவர் ஏற்ற காலத்துல உங்களோட இருக்கிற பலன் பெரிய பலன் என்று நிரூபிக்க போகிறார். அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இந்த வார்த்தை எனக்கு நிறைவேற போகிறதற்காக நன்றி. உங்கள் சொந்தங்கள் உங்களோடு ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறத பார்க்க போறாங்க. ஹல்லேலூயா. அவர்களிடத்திலே இருக்கிற பலத்தை விட உங்கள் பலன் பெரியது என்கிறதை ஆண்டவர் உணர பண்ண போகிறார். சீக்கிரமாய் ஒரு நாள் வரும். ஓ ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த சொந்தங்களுக்கு முன்பாக உன்னோடு இருக்கிற பலன் பெரியது. அதை கர்த்தர் நிரூபிப்பார். ஆண்டவர் அதை நிரூபிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் சவால்களை விட நீங்கள் 2 பேர் அல்ல, நீங்கள் 3 பேர் அல்ல. நமக்காக கர்த்தர் அக்கினி ரதமான குதிரை வீரர்களோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இந்த இடத்துல இந்த தேவ மனுஷன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, பெரிய சவாலை சந்திக்கிறதுக்கு நாங்க 2 பேர் தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒன்று, ஆண்டவருடைய பிள்ளை எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள வேண்டும், வேதத்திலே நீங்கள் தேடி வாசிப்பீர்களே ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் பேரை கொண்டும் அநேகம் பேரை கொண்டும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. நீங்கள் வேதத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், ஆபிரகாமை குறித்து ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது வெறும் 318 பேரு. அவனோட ஆபிரகாமோடு இருக்கிற ஆட்கள் எத்தனை பேருன்னா 318 பேரு. ஆனா எதிரி அவங்களுக்கு விரோதமா இருக்கிற சவால் என்ன அப்படின்னா, 4 நாட்டினுடைய ராஜாக்கள். லோத்தையும் அவனோடு சோதோம் கொமோரா பட்டணத்தை அவங்க சிறைபிடித்துட்டு போறாங்க. அதுல லோத்துவும் அவனுடைய குடும்பமும் சிறைபிடிக்கப்பட்டு போறாங்க. அந்த நியூஸ் இப்ப ஆபிரகாமுக்கு வருது. அப்போ ஆபிரகாம் எத்தனை பேரை கூட்டிட்டு போறாருன்னா, அதுவும் எல்லாம் 318 பேரும் பெரிய பெரிய பலமுள்ள ஆட்கள் எல்லாம் கிடையாது. வீட்டில் வேலை செஞ்சவங்க, வேலைக்காரனுடைய பிள்ளைங்க, வேலைக்காரனுடைய பிள்ளைங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு 318 பேர் தான் இருக்காங்க. அவனுக்கு விரோதமா இருக்கிற ராஜாக்கள் 4 ராஜாக்கள் படை வீரர்களோட எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, 318 பேரை 4 ராஜாக்களாலும் அவர்களுடைய ஆட்களாலும் மேற்கொள்ளவே முடியல. பாருங்களேன், அந்த இடத்துல ஆபிரகாம் போய் ஒரு பெரிய வெற்றியை வாங்கிட்டு திரும்பி வரும்போது தான் அந்த ராஜா சொல்றாரு, சோதோமனுடைய ராஜா சொல்றாரு, ஒண்ணு பண்ணுங்க, ஜனங்களை எனக்கு கொடுத்துருங்க, பொருள் எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. அப்பதான் ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்குனேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் உன்னுடைய செருப்பினுடைய ஒரு வார கூட நான் எடுக்க மாட்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற நீங்க சிறு கூட்டமா இருந்தாலும், நீங்க தகுதியே இல்லாதவர்களா இருந்தாலும், என்ன ஆண்டவருக்கு உங்களை கொண்டு பெரிய சவால்களை சந்திப்பது கர்த்தருக்கு லேசான காரியம். நீங்க நினைக்கலாம், என் திராணிக்கு மிஞ்சி பெரிய சவால் பாஸ்டர், என்னுடைய திறமைக்கு மிஞ்சி பெரிய சவால் பாஸ்டர், என்னுடைய வருமானத்துக்கு மிஞ்சி ஒரு பெரிய சவாலை நான் சந்திக்க போறேன் பாஸ்டர், நான் எப்படி அதை முடிப்பேன், நான் எப்படி அது காரியத்தை கைகூடி வர பண்ணுவேன். நீங்க அஞ்ச வேண்டாம். கொஞ்சமா இருந்தாலும் அநேகமா இருந்தாலும் உதவி செய்வது என் கர்த்தருக்கு லேசான காரியம். 318 பேரை கொண்டு 4 ராஜாக்களை முறியடிக்க முடியுமானால், உங்களுடைய பலவீனமான பிள்ளையை கொண்டு அந்த காரியத்தை செய்வதற்கு என் கர்த்தரால முடியும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவன் என் தேவன். சொல்லுங்க, ஆபிரகாமின் தேவன். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் பலன் உள்ளவனா இருந்தாலும் பலன் அற்றவனா இருந்தாலும் உதவிகள் செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். பலன் உள்ளவனா இருந்தாலும் அற்றவனா இருந்தாலும் உதவிகள் செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமென் சொல்லுங்கள். 318 பேரை கொண்டு ராஜாக்களையே முறியடித்த கர்த்தர். நீங்க அது மட்டும் இல்ல, தாவீதுனுடைய மகனை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது, சாமுவேல்ல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அங்கேயும் அப்படிதான், அவனும் அவனுடைய ஆயுததாரியும் மட்டும்தான் இருக்கிறாங்க. 2 பேர் தான். இப்போ அந்த யோனத்தானுடைய ஆயுததாரி, அதுவும் பைபிள் சொல்லும் போது அந்த யுத்தத்தை அவங்க ஆரம்பிக்கும் போது சவுலுடைய கையிலையும் யோனத்தானுடைய கையிலையும், இவங்க 2 பேருடைய கையில மட்டும்தான் பட்டயம் இருக்குது.
வேற யாருடைய கையிலையும் பட்டயம் இல்லை. ஆனா எதிராய் நிற்கிற கூட்டம் வந்து மகா பெரிய கூட்டம், ஒரு மலையின் மேல திரளான கூட்டம் நடக்குது. அப்பதான் யோனத்தான் வந்து தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு, வா நம்ம அந்த தனயத்திற்கு போவோம், வா கர்த்தர் ஏதாவது நமக்கு செய்வாரு. அப்ப அந்த வேலைக்காரர் சொல்றாரு, சரி போலான்னு சொல்லி 2 பேர் தான் போறாங்க. 2 பேரு, அவ்வளோ பெரிய கூட்டம். ஆனா வேதம் சொல்லுது, எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தார். ஒரே பட்டயம், 2 பேரு. ஆனா யுத்தத்தை முடிச்சிட்டு வரும்போது வேதம் சொல்லுது, பெரிய ஆர்ப்பரிப்பின் சத்தம். அப்போ நான் நம்புறேன், உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்க ஒண்ணுமே கணக்கு போட வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப பெரியவர். யார் அப்படி கலங்கி போய் இந்த ஜெபத்தில் நீங்க கலந்து கொள்றீங்கன்னு தெரியல. நீங்க எங்கிருந்து இந்த சத்தத்தை கேட்டாலும் நான் நம்புறேன், ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, உன்னிடத்துல இருக்கிற கொஞ்சம் அல்ல, தேவனிடத்துல இருக்கிற நிறைவு ரொம்ப பெருசு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு தாவீதனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் காண்பித்து, ஒரு தேவனுடைய பிள்ளை 3 காரியத்தை பார்க்க கூடாது அப்படின்னா, ஒரு சவால் நமக்கு முன்னாடி இருக்கும்போது, இல்லைன்னா ஒரு தரிசனம் நமக்கு முன்னாடி இருக்கும்போது, ஒரு 3 காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைய பார்க்க கூடாது. அந்த 3 காரியத்தையும் உங்களுக்கு சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபித்து இன்னைக்கு முடிக்க போறோம். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். 8ஆம் அதிகாரம் நம்ம ஒரு 9வது வசனத்தை வாசிக்கலாமா? இப்பொழுதும் அவர்கள் சொல்லை கேள், ஆனாலும் காரியம் இன்னதென்று அவர்களுக்கு. ஓகே, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வாருங்கள். 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலே நம்ம வந்து 33, 32, 33 வாசிக்க போறோம். 17ஆம் அதிகாரம் 33வது வசனத்தையும் 32, 33 வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோடைய யுத்தம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோடைய யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன் என்றார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளையே, இங்கே இன்னைக்கு தாவீதை குறித்து தான் அவனுக்கு முன்பாக ஒரு பெரிய சவால் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சவாலை இல்லைன்னா இந்த சூழ்நிலையை வந்து ஜெயிக்கிறதற்கு நீங்க பார்க்க கூடாத 3. முதலாவதாக இந்த இடத்துல வந்து எல்லாருமே சவுலை அந்த கோலியாத்தை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. அப்போ தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷனின் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டாம். அப்போ அங்க இருக்கிற எல்லாருடைய இருதயமும் அந்த பிரச்சனையை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறது, அந்த சவாலை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறது. அப்பதான் தேவனுடைய மனுஷன் சொல்றான், இந்த மனுஷனை பார்த்து ஏன் நீங்க கலங்குறீங்க, ஏன் நீங்க பயப்படுறீங்க, நான் போய் உங்களை அந்த மனுஷனை முறியடிச்சு நான் ஜெயத்தை எடுத்துட்டு வர்றேன். அப்போ சவுல் சொல்றாரு, எப்பா நீ நினைக்கிறது மாதிரி அந்த ஆளு சின்ன ஆளு கிடையாது, அவர் ரொம்ப பெரிய ஆளு, நீயோ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே அவன் யுத்த வீரன், நீ எப்படிப்பா அவனை ஜெயிப்ப, உன்னால ஜெயிக்க முடியாது. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அங்க இருக்கிற அத்தனை பேரும் தனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை அவ்வளோ பெருசா இருக்கு, சவால் அவ்வளோ பெருசா இருக்கு, அந்த சவாலை ஜெயிப்பதற்கு எனக்கு பலன் இருக்கா, எனக்கு திறமை இருக்கா, நான் அவ்வளோ பெரிய ஆளா, நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையே. தன்னை பார்த்தாங்க, அவங்கள பார்த்து எதிரியை ஒப்பிட்டாங்க, அவங்கள பார்த்து சவாலை ஒப்பிட்டாங்க, அவங்கள பார்த்து தேவையை ஒப்பிட்டாங்க, அவங்கள பார்த்து எதிர்காலத்தை ஒப்பிட்டாங்க. ஆனா தாவீது ஒரே ஒரு மனுஷன்தான் தன்னை பார்க்கவே இல்லை. யாரை மட்டும்தான் பார்த்தாருன்னா கர்த்தரை மட்டும்தான் பார்த்தாரு. உங்களுக்கு முன்பாக சவால்கள் இருக்கும்போது, தேவைகள் இருக்கும்போது, ஒரு நாளும் உங்களை நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க விழுந்துருவீங்க. அதுதான் வேதம் சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள்ளே இருக்கிற இயேசு அவர் பெரியவர்.
சிஸ்டர், உங்க பிள்ளை ஒருவேளை இன்னைக்கு சாதாரணமான ஆளா இருக்கலாம், உங்க மகள் ஒரு சாதாரணமான ஆளா இருக்கலாம், நீங்க சாதாரணமான ஆளா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற சவாலை ஜெயிப்பதற்கு நீங்க உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களுக்குள்ள ஒருத்தர் வாழ்கிறார், உங்க பிள்ளைகளுக்குள்ள ஒருத்தர் வாழ்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் மகா பெரியவர். அவருக்கு அந்த சவால் பெரிய விஷயமே இல்லை. நீங்க ஒருவேளை நிறைய பேர் சோர்ந்து போய் கூட வந்திருக்கலாம். உங்களை பார்த்து 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 உங்க சம்பளத்தை கையில வச்சுட்டு, நான் இவ்வளவுதானே சம்பளம் வாங்குறேன், எனக்கு மாசம் இவ்வளவுதானே வருமானம் வருது, நான் எப்படி அதை செய்ய போறேன், நான் அதை எப்படி பண்ண முடியும், இல்லை என்னுடைய படிப்பு உங்களுடைய சர்டிஃபிகேட்டை கையில் எடுத்து வச்சுட்டு இந்த படிப்புகள்லாம் என்ன எதிர்காலம் வரப்போகுது. உண்மையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் நீங்க யாரை பார்க்க வேண்டாம்னா உங்களை பார்க்கவே வேண்டாம். நீங்கள் பலவீனமானவர்கள், நீங்க படிப்புல ரொம்ப குறைவு, உங்களுக்கு ஞானம் குறைவு. ஆனா நான் ஆராதிக்கிற இயேசு ரொம்ப பெரியவர், ரொம்ப பெரியவர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அவருக்கு ஒத்த தேவன் உலகத்தில் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா. நான் இந்த ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக நிறைய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா என்னை பார்த்து பார்த்து ஓரமாக ஒதுங்கி போயிருக்கிறேன். எல்லாருக்கும் முன்னாடி நிற்கும் போது கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் வசதி உள்ளவங்கள பார்த்தா வெக்கமாக இருக்கும். அவங்க முன்னாடி நம்ம நிற்கிறதுக்கு நம்ம தகுதி இல்லை, நம்ம ட்ரெஸ் நல்லா இல்லை, நம்முடைய பேண்ட் நல்லா இல்லை, நம்முடைய தோற்றம் நல்லா இல்லை, நம்ம அந்த அளவுக்கு நம்ம படிக்கல. அதனால எங்கே போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒதுங்கி தான் நிற்பேன். ஏன் அப்படின்னா என்னையே பார்ப்பேன் நான். சரி, நம்ம அழகா இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணலை, எல்லாரும் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணும்போது நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணலைன்ற அந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னா நம்ம ஒதுங்கி போயிடுவோம். பாருங்களேன், அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள நான் சொல்கிறேன், பெருமைப்படுத்துறதுக்காக இல்லை, எங்கே போய் நின்னாலும் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டாலும் நல்ல ட்ரெஸ்ஸு போடலைன்னாலும் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, இல்லை அங்கே இருக்கிற எல்லாரையும் விட கர்த்தர் என்ன ஸ்பெஷலாக வச்சிருக்கிறேன். நான் ஒரு ஸ்பெஷலான ஆள். ஏன் அப்படின்னா, நான் ஒருவேளை சாதாரணமானவனா இருக்கலாம், சின்ன பையனா இருக்கலாம், இல்லைன்னா எனக்கு திறமைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னை அழைத்தவர் பெரியவர், என்னை வேறு பிரித்தவர் பெரியவர். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமோதிக்கிறீங்களா? ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சத்துருக்கு முன்னாடி நிற்கும் போது, சவாலுக்கு முன்னாடி நிற்கும் போது, நீங்க ஒரு நாளும் உங்களை பார்த்து பிரச்சனையை எடை போடாதீங்க.